வெல்கம் டு வேகா மேக்ஸ் 10th மேக்ஸில் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.2ல் செகண்ட் அண்ட் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். இப்போ 1.2ல் செகண்ட் சம் பார்க்க போகிறோம். செகண்ட் சம் என்னென்னா a ஈக்குவல் டு 1 2 3 4 up to 45 வரைக்கும் வருது. And R be the relation defined as a square of a. அதாவது ஆர் வந்து இதுக்கு வந்து ரிலேஷனாக அது எப்படின்னா அதோட ஸ்கொயர் ஆஃப் ஏ அதை எப்படி டிஃபைன் பண்ணுறாங்கன்னா தட் இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் ஏ. அந்த ரிலேஷன் வந்து தட் இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு சொல்லுறாங்க. தென் ரைட் ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. நம்ம வந்து ஆர் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ. ஏ கிராஸ் ஏயோட சப்செட் வந்து ஆர் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதணும். அது மட்டும் இல்லாமல் அதோட டொமைன் அண்ட் ரேஞ்ச் கண்டுபிடிக்கணும். ஆரோட டொமைனும் ரேஞ்சும் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் என்னென்னா ஏ ஈக்குவல் டு என்னது 1 2 3 4 up to 45 போட்டாச்சு. நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஏ கிராஸ் ஏ ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஏ கிராஸ் ஏ அப்படின்னா ஏயும் ப்ராக் பண்ணி எழுத போகிறோம். இதே மாதிரி ஏ டபுள் டைம் வரும். 1 2 3 4 5 வாட்டி 1 2 3 வரும். அப்புறம் 1 கூட அப்புறம் 2 2 3 3 4 4 5 5 6 6 அப்படி வந்துக்கிட்டே இருக்கும். 45 45 வரைக்கும் எழுத போகிறோம். அதுதான் நீங்கள் ஃபுல்லாக எழுத முடியாது. ஸோ நீங்கள் இதை வந்து ஷார்ட்டாக 1 1 2 2 அப் டு 45 45 அதுதான் ஏ கிராஸ் ஏ கண்டுபிடிச்சி எழுதிட்டோம். தென் பாருங்கள் ஆர். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆருக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா தட் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்கொயர் ஆஃப் ஏன்னா ஏரோட ஒவ்வொரு நம்பரும் அதை ஸ்கொயர் பண்ணால் என்ன வருமோ அந்த நம்பர் தான் நம்ம ஆறுன்னு நம்ம கன்சிடர் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல. அப்போ ஒன் ஸ்கொயர் என்னது 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49. நம்ம 6 இதோடு முடிச்சுக்கணும். இது எழுதக்கூடாது. ஏன்னா 49 வருது. நம்மள்ட்ட என்ன இதோடு முடியுது 45ஓட முடியுது. ஸோ 49 வர்றதுனால நம்ம 6 36ஓட முடிச்சுக்குவோம். 7 போடக்கூடாது. நம்ம இப்போ ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். தென் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் ஏ எடுத்து எழுத போகிறீங்க. 1 1 2 2 அப்படி அப் டு 45 45 ஷார்ட்டாக நீங்கள் எழுதினா போதும். தென் ஏ கிராஸ் ஏ எழுதி முடித்தோடனே ஆர் கொடுத்துருக்காங்க ரிலேஷன் தட் இஸ் அ ஸ்கொயர் ஆஃப் ஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயர் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி தெரியும். ஆர் ஈக்குவல் டு 1 1 ஸ்கொயர் 1 2 ஸ்கொயர் 4 3 ஸ்கொயர் 9னால 1 1 2 4 6 36 வரைக்கும் எழுதுகிறோம். அடுத்து பாருங்கள், அடுத்து நம்ம கொடுத்ததெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். தென் நெக்ஸ்ட்டு ரைட் ஆர் அஸ் எ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ அப்படி எழுத சொல்லியிருக்காங்க. ஆரை ஏ கிராஸ் ஏயோட சப்செட்னு எழுதுங்க அப்படிங்காங்க. நம்ம ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ போட்டலாமா? ஏன்னா இந்த ஆரில் உள்ள அத்தனை பேரும் ஏ கிராஸ் ஏல இருக்கிறது. அதை தாண்டி நம்ம எதுவுமே எழுதலை. ஸோ ஆர் அஸ் அ சப்செட் ஆஃப் ஏ கிராஸ் ஏ போட்டாச்சு. தென் என்ன கேட்டிருக்காங்க, டொமைன் அண்ட் ரேஞ்ச் கேட்டிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு இந்த பேருக்குள்ளே ஃபஸ்ட்டு இருக்கிறதெல்லாம் டொமைனு, செகண்ட் இருக்கிறதெல்லாம் ரேஞ்சு. அப்போ 1 2 3 4 5 6 இதெல்லாம் டொமைன். செகண்ட் இருக்க 1 4 9 16 25 36 இதெல்லாம் ரேஞ்ச். இவ்வளோதாங்க இந்த சம்மு. இப்போது தேர்ட் சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். a relation R is given by a set of x, y. அப்போது x, y அந்த செட்டுன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது x, yன்னு கொடுத்துருக்காங்க. x டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. பட் y என்ன செய்யலை, டைரெக்டாக கொடுக்கலை. ஒய்க்கு ஒரு சின்ன க்ளூ கொடுத்துருக்காங்க, பார்த்து பாருங்கள். y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அதாவது எக்ஸ் டைரெக்டாக 0 1 2 3 4 5ன்னு கொடுத்துட்டாங்க. பட் y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸிங்க. எக்ஸை தூக்கி போட்டுருந்தீங்க. தென் ஃபஸ்ட்டு கொஷின் இருக்க மாதிரி 1 2 3 4 5 y ஈக்குவல் டு அவங்க கொடுத்த மாதிரி எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எப்போ நீங்கள் எக்ஸுக்கு 0 போடுறீங்களோ y ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3. அப்போ எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன போட்டிருக்கோம் 0. ஸோ 0 + 3 3. ஸோ
எக்ஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஈக்குவல் டு 3. அப்போது ஃபஸ்ட்டு பேர் கிடச்சிட்டு 0,3. இது 0, இது 3. ஃபஸ்ட்டு பேர் கிடச்சிட்டு செகண்ட் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டோம். ரெண்டாவது இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 1 போட்டு பார்க்க போகிறோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டாவது 1. இந்த 1 தூக்கி எக்ஸில் போட்டிங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 3 தானே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 நம்ம ஒய்க்கு 1 போட்டனால எக்ஸுக்கு 1 போட்டனால ஒய் ஈக்குவல் டு 1 + 3. 1 + 3 4. அப்போது எப்போ எக்ஸ் 1 இருந்துச்சோ அப்போது ஒய் வந்து 4. அப்போது 1,4 கண்டுபிடிச்சிட்டோம். தென் தேர்ட் என்னது? எக்ஸுக்கு பதிலாக 3 போட போகிறீங்க. இன்னும் 2 கண்டுபிடிக்கலையே. அப்போ எக்ஸுக்கு பதிலாக 2 போட போகிறீங்க. எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டிங்கன்னா ஒய் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 2 + 3 தட் இஸ் ஈக்குவல் டு 5. எக்ஸுக்கு 2 போட்டிங்கன்னா ஒய் 5 கிடைக்கும். ஸோ 2,5. அப்போ எக்ஸுக்கு 3 போட்டிங்கன்னா அதே ஃபார்முலாவில் எக்ஸ் ப்ளஸ் 3ங்கிறதுல 3,3 6. ஸோ 3,6. எக்ஸுக்கு 4 போட்டிங்கன்னா 4 + 3 7 கிடச்சிட்டா. எக்ஸுக்கு 5 போட்டிங்கன்னா 5 + 3 8. ஸோ 5னா 8. தட் இஸ் த ஆர் கண்டுபிடிச்சிட்டோம். ஆர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க? எக்ஸ், ஒய்ன்னு சொல்லியிருந்தாங்க. எக்ஸ் கொடுத்துருந்தாங்க, ஒய்க்கு என்ன கொடுக்கல, எக்ஸ் ப்ளஸ் 3 கொடுத்துருந்தாங்க. ஸோ எக்ஸோட வேல்யூவை நம்ம ஒய்யில் எக்ஸோட வேல்யூ அப்ளை பண்ண நம்மளுக்கு ஒய் கிடச்சிட்டு. தென் கொஷின் என்ன? டிட்டர்மைன் இட்ஸ் டொமைன் அண்ட் ரேஞ்ச். டொமைன் எல்லாம் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த பேரில் இருக்க ஃபஸ்ட் நம்பர்லாம் டொமைன், செகண்ட் நம்பர்லாம் ரேஞ்சுன்னு. இப்போ நம்ம இதில் டொமைன் எது ரேஞ்ச் எதுன்னு பார்த்துடலாம். இப்போ டொமைன் வந்து இதில் இருக்க ஃபஸ்ட் நம்பர், அந்த ஆரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நம்பர்லாம் டொமைன் 0 1 2 3 4 5. ஆரில் இருக்க செகண்ட் நம்பர்லாம் ரேஞ்ச் 3 4 5 6 7 8. தட் இஸ் த ரேஞ்ச். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.